வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான சென்னையின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் ஏஐ எஸ்இஓ நிலவரம் பத்தின ஒரு பிரத்யேகமான ரிப்போர்ட்டை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். தேடுபொறிகளோட உலகத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, குறிப்பா நம்ம சென்னையில டிஜிட்டல் பிசினஸ் எப்படி மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த ரிப்போர்ட்ல அவங்க முக்கியமா 6 விஷயங்களை அலசியிருக்காங்க. பழைய எஸ்இஓ விதிகள் எப்படி மாறிடுச்சு, சென்னையோட லோக்கல் சர்ச் ட்ரெண்ட்ஸ், டாப் ஏஜென்சிகள் யார், அதுல கிளிக்ஃபியூஸ்ட் ஏன் முன்னணியில இருக்காங்க, சர்வீஸ் பேக்கேஜ் ரேட்ஸ் மற்றும் சரியான ஏஜென்சியை எப்படி பாதுகாப்பா தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத பத்தி தான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். விஷயம் 2026க்கான மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். அதாவது தேடுபொறிகளுக்கான எஸ்இஓ விதிகள் மொத்தமா மாறிடுச்சு. சோர்ஸ் மெட்டீரியல் சொல்ற முதல் பெரிய எச்சரிக்கை இதுதான். பழைய மாதிரி கீவேர்டுகளை சும்மா திணிக்கிறதும் வெறும் ப்ளூ லிங்குகளை வாங்குறதும் இனிமேல் வேலைக்கு ஆகாது. இப்போதைக்கு ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி மாதிரியான ஏஐ தளங்களுக்கு ஏத்த மாதிரி என்டிட்டி பில்டிங் செய்யறதும் ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்றதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த ரிப்போர்ட் ஆணித்தரமா சொல்லுது. இங்க தான் ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது ஏஇஓ அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ தேடுபொறிகள் கேட்கிற கேள்விகளுக்கு அதை எதிர்பார்க்குற ஃபார்மேட்ல துல்லியமான பதில்களை கட்டமைப்பு செஞ்சு கொடுத்து அந்த ஜீரோ கிளிக் டிராஃபிக்கை அள்ளுறது தான் இதோட மெயின் லாஜிக். இதோட அடுத்த கட்டம் தான் எல்எல்எம்ஓ, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆப்டிமைசேஷன். ChatGPT, Claude, ஜெமினி மாதிரியான பெரிய ஏஐ மாடல்ஸ் பயனர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது உங்களோட பிராண்டை நம்பிக்கையா ரெஃபர் பண்ண வைக்கிற ஒரு டெக்னிக் இது. இதுக்கு உங்களோட பிராண்ட் சிக்னல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, இப்போ நம்ம சென்னையோட ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஒரு புள்ளி விவரம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சென்னையில இருக்கிற சுமார் 1.4 மில்லியன் வணிகங்கள்ல வெறும் 18% பிசினஸ் மட்டும்தான் ஆக்டிவா நவீன எஸ்இஓல முதலீடு பண்றாங்க. மீதி இருக்கிறவங்க கிட்ட ஒன்னு வெப்சைட்டே இல்லைன்னா எந்த ஒரு ஆக்டிவ் எஸ்இஓவும் இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய மார்க்கெட் கேப்பை இந்த ரிப்போர்ட் சுட்டிக்காட்டுது. குறிப்பா சொல்லணும்னா, சென்னை முழுக்க ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது. அண்ணா நகர்ல ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்க்கு சம காம்படிஷன் இருக்கு. டி நகர்ல ரீட்டெயில் மற்றும் நகை கடைகளோட ஆதிக்கம், ஓஎம்ஆர்ல ஐடி மற்றும் ஸ்டார்ட் அப் தேடல்கள், அடையார்ல ஹெல்த் கேர்னு மக்கள் தேடுற விதம் பகுதிக்கு பகுதி மாறுது. அதனால ஒரு பெர்ஃபெக்டான ஹைப்பர் லோக்கல் உத்தி இங்க கட்டாயம் தேவைப்படுது. ஏன்னா லோக்கல் மேப் பேக்கப்லேருந்து மட்டும் 40-60% கிளிக்குகள் வருது. அப்போ இந்த 2026க்கான புது மாற்றங்களை சமாளிச்சு சிறப்பா செயல்படுற டாப் ஏஜென்சிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. இந்த ரிப்போர்ட்ல சுமார் 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை அலசி ஆராய்ஞ்சு அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை பொறுத்து ஒரு டாப் 5 லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு சார்பும் இல்லாம அவங்க வெளியிட்டு இருக்கிற இந்த லிஸ்ட்ல ஏஐ, எஸ்இஓக்கு கிளிக்ஃபியூஸ்ட், சோஷியல் மீடியாக்கு டிஜிமென், அனலிட்டிக்ஸ்க்கு ஐஸ்ட்ராட் என ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில சிறந்து விளங்குறத தெளிவா காட்டியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பல அளவுகோல்கள்ல முதலிடத்துல இருக்கிற கிளிக்ஃபியூஸ்ட் நிறுவனத்தை பத்தி இந்த ரிப்போர்ட் ரொம்பவே விரிவா பேசுது. அவங்களுக்கு முதல் இடம் கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த நம்பரை தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு சராசரியா 320% ஆர்கானிக் வளர்ச்சியை அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே மலைக்க வைக்கிற ஒரு டேட்டா பாயிண்ட் தான். ஒரு சாதாரண ஏஜென்சிக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சும்மா கூகுள்ல ரேங்க் பண்றோம், மாசம் ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட் தர்றோம் இல்லாம ஃபுல் ஃபனல் growth ஆர்கிடெக்சர், ஏஐ ஆட்டோமேஷன், ரியல் டைம் டேஷ்போர்ட்னு ஒரு முழுமையான பிசினஸ் பார்ட்னரா கிளிக்ஃபியூஸ்ட் செயல்படுறாங்கன்னு இந்த ரிப்போர்ட் சுட்டிக்காட்டுது. நம்ம எந்த ஏஜென்சியும் ப்ரமோட் பண்ணல, ஆனா ரிப்போர்ட்ல கொடுத்திருக்க உண்மைகளை அப்படியே பார்த்தோம்னா ஆழமான ஏஐ எஸ்இஓ நாலேஜ், சும்மா கீவேர்டுகளை திணிக்காம உண்மையாவே ஒரு டாபிக்கல் அத்தாரிட்டி உருவாக்குறது, 100% வெளிப்படையான ரிப்போர்ட்டிங் மற்றும் தமிழ்நாட்டு லோக்கல் மார்க்கெட்டை பத்தின அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், இதனால தான் 2026 சென்னை மார்க்கெட்ல அவங்க முன்னிலையில இருக்க காரணமா சொல்லப்படுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கே, இதுக்கெல்லாம் எவ்ளோ செலவாகும்? அடுத்ததா பிரைசிங் மற்றும் ஆர்ஓஐ பத்தி பார்த்துடலாம். இந்த ரிப்போர்ட்ல ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பட்ஜெட் டேபிள கொடுத்திருக்காங்க. பேசிக் ஸ்டார்டர் பேக்கேஜ் மாசம் 15,000 ரூபாயில ஆரம்பிச்சு முழுமையான ஃபுல் சர்வீஸ் திட்டங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் கூட போகலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தரமான ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பா ஒரு உண்மையான அளவிடக்கூடிய முதலீடு செஞ்சே ஆகணும். இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, சரி முதலீடு செஞ்சாச்சு, ஆனா எப்போ இதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஆர்ஓஐ எனக்கு கிடைக்கும்?
அதுக்கும் ரொம்ப யதார்த்தமான ஒரு டைம்லைனை கொடுத்திருக்காங்க. உண்மையான ஏஐ எஸ்இஓ அப்படிங்கிறது மேஜிக் கிடையாது, அது ஒரு காம்பவுண்டிங் ப்ராசஸ். மாசத்துல டெக்னிக்கல் விஷயங்களை சரி பண்றதுல ஆரம்பிச்சு 3வது மாசத்துல ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகுறத பார்க்கலாம். அப்படியே 7வது மாசத்துல தொடர்ந்து லீட்ஸ் வர ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடியும் போது உங்க மார்க்கெட்ல நீங்க பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்த முடியும்னு இந்த ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா விளக்குது. கடைசியா இந்த ரிப்போர்ட்டோட பயஸ் கைடு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ஏஜென்சிய எப்படி பாதுகாப்பா தேர்ந்தெடுக்கிறது? மார்க்கெட்ல நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு, கவனமா இருங்கன்னு எச்சரிக்கிறாங்க. முக்கியமா யாராவது உங்கள்ட்ட முதல் பக்கத்துல ரேங்கிங் கேரண்டி அப்படின்னு சொன்னாலோ, இல்லனா மாசம் வெறும் 8000 ரூபாய்க்கு எல்லா வேலையும் செய்றோம் அப்படின்னு சொன்னாலோ கொஞ்சம் உஷாராயிடுங்க. உங்களோட டிஜிட்டல் அசெட்ஸ் ஓனர்ஷிப்ப உங்களுக்கு தர மறுக்கறத, சரியான டேட்டா இல்லாம ஏதோ விருது வாங்கியிருக்கோன்னு சொல்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே அங்கிருந்து விலகிடுங்க. இல்லனா அது உங்க பிசினஸுக்கே பெனால்ட்டியா மாறிடும். அப்போ ஒரு ஏஜென்சிய வேலைக்கு எடுக்கும் முன் என்னென்ன கேள்விகளை கேட்கணும்? அளவிடக்கூடிய ROI இருக்கிற கேஸ் ஸ்டடீஸ் உங்கள்ட்ட இருக்கா? SEOல AI டூல்ஸ் பயன்படுத்துறீங்களா? சென்னைக்கான லோக்கல் SEO ஸ்ட்ராட்டஜி என்ன? டேஷ்போர்ட்ல என்னென்ன KPIகளை ட்ராக் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஸ்மார்ட்டான கேள்விகளை கேளுங்க. அப்பதான் அவங்க 2026க்கு ஏத்த மாதிரி அப்டேட்டடா இருக்காங்களான்னு உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட மொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லிடுச்சு. வலுவான டிஜிட்டல் இருப்பு உள்ள வணிகங்களுக்கும் அது இல்லாத வணிகங்களுக்கும் இடையிலான இடைவெளி ஒவ்வொரு மாதமும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆமாங்க, இந்த AI தேடல் யுகத்துல காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது அப்படிங்கிறது இனிமேல் ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு கட்டாயம். அதனால உங்களோட டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிய நீங்க ரிவ்யூ பண்ணும்போது உங்களையே இந்த ஒரு கேள்விய கேட்டுக்கோங்க. அடுத்த தலைமுறை தேடு பொறிகளான ChatGPT மற்றும் Gemini மாதிரியான AI என்ஜின்கள் தான் இனி இன்டர்நெட்டோட புதிய நுழைவாயில்கள். அங்க உங்க பிராண்ட சஜஸ்ட் பண்ற அளவுக்கு உங்க பிசினஸ் இப்போ தயாரா இருக்கா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.